அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். வேறு வேலைகள் இல்லை. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகலை. நேற்றும் போல் இன்றைக்கும் போகல ஸ்கூலுக்கு. இப்போ நம்ம வந்து காலையில் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஏன்னா நேற்று வந்து கம்பங்கஞ்சி கிண்டி வச்சுருந்தோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நல்லா கட்டியாகி நைட்டே கிண்டி வச்சிடணும். இப்போ கம்பங்கஞ்சியை புல் இங்கே கிடைக்கி கம்பம்புல் 1 கிலோ வந்து 5 ரியாலு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட வரும். இப்போ அதான் நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போய் நம்ம சாப்பிடுவோம் கம்பங்கஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் கட்டியாக. இது வந்து நம்ம நைட்டு வந்து கிண்டி வச்சது. ஒரு அரை மணி நேரமாவது கிண்டியிருப்போம். கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிட்டேன்னு வைங்களேன், காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். சரியா? நம்ம வந்து இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். மோர் பொடி வெங்காயம் தான் நல்லாது. பொடி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு கூட. கரெக்டாக எவ்வளோ 1 கிலோ வந்து 28 ரியாலோ 26 ரியாலோ இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபாய்க்கு மேலேயே வருது. நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சின்ன வெங்காயம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு. அது போக அந்த பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள் கம்பங்கஞ்சி. ஏன்னா எங்கள் மாமியும் கம்பங்கஞ்சி வியாபாரம் தான் பார்த்தாங்க. அதனால் அது எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும். அது போக இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி நம்ம கட்டியாக எடுத்து கொஞ்சம் கிண்ணத்துல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு 2-3 நாளைக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் டின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மீன் டின்னு வச்சுன்னா கருவாடு போடலாம். அதுக்கு கருவாடு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கம்பங்கஞ்சிக்கு. கருவாடு நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் அந்த மீன் டின்னையே போட்டு நம்ம கூட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பங்கஞ்சிக்கும் அந்த கருவாடு கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபன் வந்து இதை சாப்பிட்றது நல்லது. வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சி கூட. இந்த இருக்குது பாருங்கள் கிண்டி முடிச்சாச்சு. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து காலையிலேயே கம்பங்கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. நைட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம மோர் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதான் சாப்பாடு, காலையில் சாப்பாடு. இப்போ இங்கே பயங்கர வெயில் இருக்கணும். அந்த கம்பங்கஞ்சிலாம் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது போக கருவாடு, இந்த கருவாடு இல்லை மீன் டின்னு கூட்டு. கருவாடு கூட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து மீன் டின்னில் கூட்டு செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள். வாங்க நீங்களும் குடிக்க வாங்க கம்பங்கஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி பாருங்கள். மட்டன் கிரேவி வைக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலடு. இதுதான் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஏன்னா காலையிலேருந்து ஒரு வேலை இல்லை. காலையில் நான் வீட்டில் உள்ள வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கம்பங்கஞ்சி குடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சமையல் ரெடி பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. இங்கே வேலைக்கு 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். தண்ணி கேன் வந்துச்சு. ஃபோன் போட்டு தண்ணி வந்திருக்கு, எடுத்து இறக்கி வைக்க சொல்லு அப்படின்னாங்க. 25 டப்பா வந்துச்சு, இந்த மாதிரி டப்பா. அதுதான் இப்போ நம்ம உள்ள தூக்கி அடுக்கி வச்சுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா துணியும் கிடக்கு அயன் பண்ணுறதுக்கு. இதை மட்டும் அயன் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். அடுத்த வேலைகள் என்ன வேலைகள்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேத் சவர்மாவில் வாங்கிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி வந்து திருப்பியும் மேக்கில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு அப்படியே அவங்க சாப்பாடு வாங்குவோம். சாப்பாடு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை அன்றைக்கினால இன்றைக்கி மேடம் எதுவும் எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில. அவங்க மகளும் வந்திருக்காங்க. ஓனரோட அந்த பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டாங்க. அநேகமாக இங்கேயும் ஏன்னா வேலைக்கிழமை அடிங்கனாலே எப்படியும் வேலைகள் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்ப்போம், முதல்ல இந்த வேலையை முடிப்போம். ஹோட்டலுக்கு வந்தாச்சு இல்லையா, நம்ம டிரைவ் தூரில் நிற்போம். டிரைவ் தூரில் நின்று நம்ம அவனுக்கு வாங்க வேண்டியது வாங்குவோம். வாங்கிட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்துலுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு. அவன் சொன்ன நாகட்ஸ் வாங்கியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி, பெரிய பெப்சி வாங்கியிருக்கு. இப்போ நமக்கு நைட்டு சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூரி வந்திருக்கு ரெடியாகி. கோதுமை பூரி இது பாருங்கள். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி,
மத்தியானம் வச்சோம் இல்லையா அந்த கிரேவி, மட்டன் கிரேவி வந்திருக்கு. இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து வேலைகள்லாம் முடிஞ்சுது. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி. இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம். ஆனால் ஒரு வேளையும் வரல. ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு வந்து அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியல. பெரிய பொண்ணு வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு, இங்கே அம்மா வீட்டுக்கு. ஒரு வேளை ஆன்லைனில் போட்டு சாப்பாடு எதுவும் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்பவும் அவங்க தான் வாரம் வாரம் வந்தாங்கன்னா வாங்குவாங்க சாப்பாடு. நம்மளை தான் வாங்க சொல்லுவாங்க இவங்கள விட்டு. ஆனால் வாங்கலை. நம்மளும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வேலைகள் எதுவும் இல்லை. மேடம் எங்கேயும் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம வீட்டு வேலைகள் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. சரியா, நம்ம கம்மங்கஞ்சி தயார் பண்ணி சாப்பிட்டோம். உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குமேன்ட்டு. அது போக நம்ம இன்றைக்கி என்னது சாப்பாடு, மத்தியானம் ரசம், மட்டன் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. நம்ம நைட்டுக்கும் பூரியை போட்டு தின்னாச்சு. இப்போ தூங்க வேண்டியதான் வேலை நம்மளுக்கு. அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலைகள் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏதாவது வேலைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.